எல்லாருக்கும் அந்த லாங் ஹேர் ட்ரெண்டி லுக் வேண்டும். ஆனா பிரச்சனை என்னன்னா, முடி நீளமா போகும்போது பிரச்சனைகளும் கூட வருது. முடி உதிர்தல், பொடுகு, உலர்வு கவனிச்சுக்கலைன்னா சில வருஷத்திலேயே முடி பார்த்தா கலங்கிடுவீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நீண்ட முடியை எப்படி சரியாக பராமரிக்கணும் என்று 5 எளிய படிகள்ல சொல்லப் போறேன். தொடங்கலாமா? இது முடிய மட்டும் சுத்தம் பண்றதுக்காக இல்ல, ஸ்கேல்ப் கிளீன் பண்றதுக்காகவும். பொல்யூஷன், டஸ்ட், ஸ்வெட், டர்ட் தினமும் தலையில தேங்குது. அதனால ரெகுலர் கிளீனிங் ரொம்ப முக்கியம். ஷாம்பு எந்த பிராண்ட் ஆனாலும் ஒரு பேசிக் ரூல் இருக்கு. அது கிளீன் பண்றதுக்கு தான். முடி திக் ஆகும், ஷைன் வரும் என்று எதிர்பார்க்காதீங்க. ஷாம்பு ஈக்குவல்ஸ் கிளீனிங். அதுவே எவ்வளவு தடவணும்? ஆபீஸ் வேலை அல்லது வீட்டிலேயே இருந்தா 2 முதல் 3 தடவை போதும். வெளியில நிறைய போறீங்கன்னா டஸ்ட்ல வேலை, ஜிம், ஸ்போர்ட்ஸ், மைல்ட் ஷாம்புல டெய்லி வாஷ் பண்ணலாம். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தா சலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், டீ ட்ரீ ஆயில் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஸ்கால்ப், சல்ஃபேட் ஃப்ரீ, பாராபின் ஃப்ரீ ஷாம்பு போதும். டேண்ட்ரஃப், கீட்டோகானசோல் உள்ள ஷாம்பு சூப்பர். பொடுகை டோட்டல் ரிமூவ் பண்ணும். சரியான மெத்தட். ரஃபா தேய்க்காதீங்க. விரல் நுனியால மெதுவா முதல் 2 நிமிஷம் மேசேஜ் பண்ணுங்க. வெயிலா இருந்தாலும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் அல்லது கால்ட் வாட்டர் தான் சேஃப். ஹாட் வாட்டர் ஸ்கேல்ப்ல போட்டா என்ன ஆகும்? சாட் ஜிபிடி கேளுங்க. ஸ்டெப் 2, கண்டிஷனிங், மென்மை மீட்டல். ஷாம்பு பண்ணின பிறகு முடி ட்ரை அண்ட் ரஃப் ஆகிடும். ஏனெனில் நேச்சுரல் மாய்ஸ்சர் போயிடும். அதுக்குத்தான் கண்டிஷனர். அது மாய்ஸ்சரை திரும்ப கொண்டு வந்து முடியை சாஃப்ட், ஷைனி, ஹெல்த்தி ஆக்கும். போடுற மெத்தட், ஷாம்பு பண்ணி எக்ஸஸ் வாட்டர் பிழிஞ்சு வச்சு கண்டிஷனரை ஹேர் ஸ்ட்ராண்டஸ்ல மட்டும் போடுங்க. ஸ்கால் போடாதீங்க. 2ல் 1 ஷாம்பு பிளஸ் கண்டிஷனர் மாதிரி கம்போ பர்ச்சேஸ் நம்பாதீங்க. செப்பரேட் யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ட்ரையிங், உலர்த்தல். மோஸ்ட் காமன் மிஸ்டேக், டவல்ல முடிய வலுவா தேய்ப்பது. அது பிரேக்வே, ஹேர் ரூட் டேமேஜ் எல்லாம் தரும். இன்ஸ்டெட் சாஃப்ட் பிரஸ் அண்ட் பேட் ட்ரை பண்ணுங்க. மைக்ரோஃபைபர் துண்டு சிறந்த, அது தண்ணீர் உறிஞ்சிக்கொண்டு சேதம் குறைக்கும். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணினா கூல் மோட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹோட் ஏர் வேண்டாம். சிம்பிள் ரூல், ஹாட் வாட்டர் ஆர் ஹாட் ஏர் ஈக்குவல்ஸ் ஸ்கேல்ப் டேமேஜ். ஸ்டெப் 4, ஆயிலிங், சீரம் ஆயிலிங்னு. பர்பஸ், முடிக்கு மாய்ஸ்சர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க. இப்போ பலர் சீரம் யூஸ் பண்றாங்க. அது சேம் வேலை தான். ஷைன் அண்ட் ஸ்மூத்னஸ். எப்போ, எப்படி? ஷவர் அப்புறம் 2 முதல் 3 துளி எண்ணெய் மட்டும் முடி ஸ்ட்ராண்ட்ஸ்ல போடுங்க. ஸ்கேல்ப்ல போடாதீங்க. ஏனில் தலையே ஆல்ரெடி ஆயிலி. நம்ம ஸ்கால்ப்ல தான் பாயில அதிக ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கு. மாதம் ஒரு முறை மட்டும் ஃபுல் மேசாஜ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கேல்ப் அல்லது பொடுகு இருந்தா ஹெவி ஆயில் அவாய்ட் பண்ணுங்க. போட்டா 1 மணி நேரத்துல வாஷ் பண்ணுங்க. வேக்ஸ், ஜெல், ஹேர் ஸ்ப்ரே மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் ஸ்கேல்புக்கு தொட்டா போதும். மார்னிங் ஸ்டைல் பண்ணினா நைட்ல வாஷ் பண்ணி தூங்கணும். இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நீண்ட காலத்துல பெரிய சேஞ்ச் கொடுக்கும். ஸ்டெப் 5, நியூட்ரிஷன், உணவு என் வாழ்க்கை முறை. முடிவேர்களுக்கு நியூட்ரியன்ஸ் உணவில் இருந்து தான் கிடைக்கும். டிட் சரியில்லைனா எந்த ஷாம்புவும் எண்ணெயும் ஹெல்ப் பண்ணாது. முக்கிய நியூட்ரியன்ஸ், புரோட்டீன், முடி 90% கெரட்டின். முட்டை, பன்னீர், கோழி, பருப்பு, சுண்டல், சோயா டெய்லி சேர்க்கணும். ஹெல்த்தி ஃபேட்ஸ், முடி மினுமினுக்க ஆல்மண்ட், வால்நட், ஃபிளாக்ஸ் சீட், சியா, பம்கின் சீட்ஸ் நல்லது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், விட்டமின் ஏ, பசலை கீரை, புரோக்கோலி, காரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, விட்டமின் சி, ஆரஞ்சு, நெல்லி, எலுமிச்சை, ஜிங்க் அண்ட் பயோட்டின். ஸ்ட்ராங் ஹேர் ரூட்ஸுக்காக ஹைட்ரேஷன். தினமும் 7 முதல் 8 கண்ணாடி தண்ணீர் குடிங்க. நல்ல தூக்கம், குறைந்த ஸ்ட்ரெஸ், இரண்டுமே ஹேர் ஹெல்த்துக்கே முக்கியம். அதுவே இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் இன்னும் வேண்டும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிடுங்க.